ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக எப்படி இட்லி உப்புமா பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே இட்லி உப்புமானா ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட அதை நான் கொடுத்துருவேன். நைட் டின்னருக்கு இட்லி, தேங்காய் சட்னி இல்லை ஏதாவது ஒரு டின்னர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் இட்லி தட்டில் எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சுருவேங்க. காலையில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பவும் போல் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, வரமிளகா இருக்குது. இட்லி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார இருந்து அப்படியே எடுத்துகிட்டு ஊற்றுனோன்னா வந்து ரொம்ப பொடி பொடி ஆயிருங்க. கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சிட்டு ஊற்றுனோன்னா கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு போட்டுட்டு பொரிய விட்டுறலாம். அது வந்து ருசிக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே பிடிக்குங்க அந்த பருப்பு எடுத்து சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேன். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் வரமிளகாயும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பொடி பொடியான வெங்காயத்தை போட்டுட்டு லைட்டாக சாட் பண்ணணும். ரொம்ப நம்ம இந்த கிரேவி பண்ணுறோம் பார்த்திங்களா, இதில் அதுதான் முக்கியமான டிப்பு. கிரேவி பண்ணுற மாதிரி ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது. லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் தேவைக்கேற்ப மஞ்சத்தூளும் போட்டால் போதுங்க. ஏன்னா உப்பு வந்து இட்லியில் ஆல்ரெடி நம்ம இருக்கும். அதனால் லைட்டாக அந்த போட்டிருக்கோள்ள வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா போதும். பொடிச்சு வச்ச இட்லியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப பொடியாக்கிற மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் வந்து க்யூப்ஸாகவும் அந்த பிச்சை இருக்கிற மாதிரியுமே பீஸாகவும் வச்சுருப்பேன். அப்போ கடித்து சாப்பிட்றதுக்கும் அது நல்லா இருக்குங்க. சூப்பராகவே இருக்கும். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. கொஞ்சம் சுடுதண்ணி இருந்துச்சுன்னா அதுவுமே நல்லா தெளிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். ப்ளெயினாகவும் இட்லி உப்புமா எடுத்துக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் இட்லி பொடியும் நான் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.